வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் லசானியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வெஜ் லசானியா செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு லசானியா ஷீட் ப்ளஸ் ஒயிட் சாஸ் செய்யறதுக்காக வேண்டி 1.5 கப் போல் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்சால்டட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அன்சால்டட் பட்டர் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் போல் எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம்ஸ் போல் பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம்ஸ் போல் கேரட் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 சைஸ் மீடியம் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பொட்டேட்டோஸ் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆஃப் கேப்சிகம் எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் தேவைக்கேற்ப எடுத்து வச்சிருக்கேன். ஸ்வீட் கார்ன் பார்த்தீங்கன்னா அரை கைப்பிடி போல் எடுத்து வச்சிருக்கேன். தனி மிளகாய் தூள் காரத்திற்கு ஏற்ப. பிளாக் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒயிட் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரிக்கா பவுடர் எடுத்திருக்கோம். இட்டாலியன் சீசனிங் எடுத்திருக்கோம். ரோஸ்மெரி எடுத்திருக்கோம். பெசில் எடுத்திருக்கோம். டைம் எடுத்திருக்கோம். நான் இன்னைக்கு ரெட் சாஸ் பதில் பீஸா சாஸ் ஆட் பண்ண போகிறேன். மசாலா சீஸ் எடுத்திருக்கோம். ஒயிட் சாஸ்க்காக வேண்டி பால் எடுத்திருக்கோம். தேவைக்கேற்ப தண்ணீர். இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலான வெஜ் லசானியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லசானியா ஷீட் ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ரெடிமேட் ஷீட் அவைலபிளாக இருக்குது. அது ஒரு 3 மினிட்ஸ் போல் நம்ம பாயில் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகும். நான் இன்னைக்கு வீட்டில் ஷீட் பண்ண போகிறேன். ஒரு பவுலில் நம்ம எடுத்த மைதாவில் 1.5 கப் மைதா எடுத்தோம் இல்லையா, அதில் 1 கப் போல் மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா எல்லாம் ஒன்று தான். ஸோ பாருங்கள், 1 கப் போல் மைதா ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுத்த பட்டரில் 100 கிராம்ஸ் போல் பட்டரில் 25 கிராம்ஸ் போல் பட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவைக்கேற்ப சால்ட் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிடலாம். இதை நம்ம நல்லா கையிலே நல்லா பிணைஞ்சு விடணும். நம்மளுடைய பட்டர் மைதா சால்ட் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஜெல் ஆகி நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு பிணையணும். மாவை ரொம்ப டைட்டாக பிணையணும். ரொம்ப சாஃப்டாக பிணைஞ்சிடக்கூடாது மாவு மொத்தம் நம்ம ஷீட்டுக்கு. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு பிணையறதுக்கு. பட்டர் ஃபுல்லாகவே மாவு கூட நல்லா க்ளம்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி தேவைப்பட்ட கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். மாவு நம்மள பாருங்கள், வெண்ணெயை கூட சேர்ந்து நல்லா நான் பிணைஞ்சு எடுத்துட்டேன். மாவை எடுத்துட்டு இப்படி பிடிச்சோம்னா நம்மளுக்கு ஷேப் ஓல்ட் ஆகணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணியை நம்ம ஸ்ப்ரிங்கிள் மட்டும் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு டைட்டான டோ ஃபார்முக்கு நம்ம பிணைஞ்சு எடுக்கணும். மாவு பாருங்கள், நல்லா டைட்டாக நான் பிணைஞ்சி வச்சுட்டேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுமே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். நல்லா ஒரு 30 மினிட்ஸ் போல் மாவை ரெஸ்ட் கொடுக்கலாம். இப்போ நம்ம லசானிக்கான ஃபர்தர் ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு சாஸ் பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ரிமைனிங் இருக்கிற பட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். 100 கிராம்ஸ் பட்டரில் 25 கிராம்ஸ் போல் நம்ம டோக்கு ரெடி பண்ணோம். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய பட்டர் நம்ம ஃப்ளாருக்காக ஆட் பண்ணுறோம். பட்டர் சேர்த்து பாருங்கள், பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம ரிமைனிங் எடுத்து வச்சுருக்கிற அந்த 1/2 கப் போல் ஃப்ளார் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃப்ளார் சேர்த்துட்டு நல்லா ஸ்டீர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே லம்ஸ் ஃபார்ம் ஆகிடக்கூடாது. ஸோ கண்டினியூஸாக ஸ்டீர் பண்ணிகிட்டே இருக்கணும். மிதமான தீயில் வச்சுக்கோங்க. நல்லா சிம்மரில் வச்சுக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் போல் இந்த பட்டர் கூட ஃப்ளார் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் ஸ்டீர் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு லம்ஸ் எதுவுமே இல்லாமல் போயிடும். இப்போ பாருங்கள், லம்ஸ்லாம் ஆல்ரெடி நான் பிரேக் பண்ணியிருக்கேன். 30 செகண்ட்ஸ் போல் ஆகிடுச்சு மிதமான தீயில். இப்போ நம்ம பால் சேர்க்கணும். 1/2 கப் ஃப்ளாருக்கு 1.5 கப் போல் நான் பால் சேர்க்குறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் தின்னான கன்சிஸ்டன்சி எடுக்க போகிறேன். அதனால் 1.5 கப் பால் சேர்க்குறேன். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுட்டே இருங்க. லம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். பால் சேர்த்துட்டு லம்ஸ் எல்லாமே பிரேக் ஆகிடுச்சு. இன்னமும் மிதமான தீயில தான் வச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுமே நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் சால்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது இன்னும் 2 நிமிஷம் போல் ஆகும் நம்மளுக்கு மிதமான தீயில். சாஸ் பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாமல் இல்லாமல் ஒரு ஆவரேஜான கன்சிஸ்டன்சியில் நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியன் சீசனிங் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம சாஸ்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். இட்டாலியன் சீசனிங்க. ஒயிட் பெப்பர் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சாஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிட்டோம். ரெட் சாஸுக்கு நான் வந்து பீட்சா சாஸ் எடுத்திருக்கேன், அதுவே போதும். இப்போ நம்ம வெஜிடேபிளை வந்து எப்படி நம்ம கலக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். சாத்தே பண்ணி எடுக்கணும் வெஜிடபிள்ஸை. எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வெஜிடபிளை சாத்தே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பக்கம் பாருங்கள், வெஜிடபிளை சாத்தே பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துருக்கேன். எல்லாமே வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஜிஞ்சர் கார்லிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணலாம். ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கழித்து நம்ம கேரட் ஆட் பண்ணுறோம். கேரட் கூடவே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச பீன்ஸ் ஆட் பண்ணுறோம். இது மூணையுமே வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் போல் நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆலிவ் ஆயில் பிடிக்குன்னா நீங்கள் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரவுண்ட்நட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். டூ மினிட்ஸ் போல் வெஜிடபிள் வந்து நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் ஆயிலில் வந்து. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன்ஸ் ஆட் பண்ணலாம். ஸ்வீட் கார்ன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச ஃப்ரோசன் பீஸ் ஆட் பண்ணலாம். ஃப்ரோசன் பீஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேப்சிகத்தை ஆட் பண்ணலாம். ஃப்ரோசன் பீஸ் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு கலக்கலான டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு. அதனால தான் நான் வந்து இன்றைக்கி ஃப்ரோசன் பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்னா நார்மல் பீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான பத்தாணி ஆட் பண்ணணும், காஞ்ச பத்தாணி ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் போல் விடலாம். நம்ம காய்கறிகள் வந்து நம்மளுக்கு ஒரு 50% போல் குக் ஆகட்டும். நல்லா 3 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு 50% போல் குக் ஆகிடுது. இப்போ வந்து நம்ம வெஜிடபிளுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒயிட் சாஸில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், பீட்சா சாஸ்லையும் ஆல்ரெடி நம்மளுக்கு சால்ட் இருக்கும், நம்ம ரெடி பண்ணுற ஷீட்லேயும் சால்ட் இருக்கும். ஸோ சால்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே ஆட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் ஒரு கல் உப்பு அதிகமாக போயிட்டால் நம்மளால் சாப்பிட முடியாது லசானியாவை. ஸோ சால்ட் வந்து கரெக்டாக வெஜிடபிளுக்கு மொத்தம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பிளாக் பெப்பர் பவுடர் நம்ம எடுத்தோம் இல்லையா, பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளெயின் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவும் அது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவும் ஆட் பண்ணியிருக்கேன். மிதமான தீயில நல்லா ஸ்டிர் பண்ணி கலந்து விட்டுடலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் போல் இருக்கட்டும். மிதமான தீயில ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வச்சிங்கன்னா அதனுடைய அந்த ரா ஸ்மெல் ஆனது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடும். டிசால்வ் ஆகணுங்கிறது மஸ்ட் இல்லை, அவனில் வைக்கும் போது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு டிசால்வ் ஆகிடும். இருந்தாலும் நம்ம இதில் நம்ம டிசால்வ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கலக்கலாக இருக்கும் ஃப்ளேவர். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பெப்பரிக்கா பவுடர் ஆட் பண்ணலாம். பெப்பரிக்கா பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம டைம் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். ரோஸ்மெரி, சீசனிங் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு நிமிஷம் போல் நம்மளுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துடலாம். வெஜிடபிள்ஸ் பாருங்கள் நல்லா ஒரு சாத்திய ஆகி வந்துடுச்சு, கம்ப்ளீட்டாக வெந்தம் வந்துடுச்சு. சீசனிங்கோட ஃப்ளேவரில் நல்லா கலக்கலாக இருக்குது. லசானியாங்கிறதுனால வந்து நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது கூட வந்து கொஞ்சம் சீஸையோ இல்லை கொஞ்சம் வாட்டர் இல்லை கொஞ்சம் வேறு ஏதாவது ஸ்ப்ரெட் சீஸோ ஆட் பண்ணி க்ரீமி கன்சிஸ்டன்சியாக கூட ஆட் பண்ணலாம். இல்லை இதுலேயே கூட ஒயிட் சாஸ் ஆட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் ஆனால் நான் லசானியாவுக்கு வந்து இருப்போ நம்ம சாத்திய பண்ண வெஜிடபிளை ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணோம்னா நம்ம எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியோடு நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இப்போ நம்ம வெஜிடபிளை சாத்திய பண்ணி முடிச்சாச்சு. வாங்க நம்ம ஷீட் ரெடி பண்ணி லசானியாவை செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து இப்போ லசானியாக்காக ஷீட் ரெடி பண்ண போகிறோம். 1/2 hour போல் ஆகிடுச்சு. ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து 2 பார்ட்டாக தான் பிரிக்கிறேன். இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து நம்ம சைஸுக்கு தகுந்த போல் ஷீட் பண்ணிக்கலாம். ஒன்று எடுத்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு
தவாவில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு வாத்தி இந்த பக்கமும் இன்னொரு வாத்தி அந்த பக்கமும் சொல்லி திருப்பி போட்டு எடுத்துக்கணும். ரொம்ப தின்னாகவும் இருக்க தேவையில்ல, ரொம்ப திக்காகவும் இருக்க தேவையில்ல. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும் நீங்கள் தின்னாக வந்து ஷீட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். மாவு வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து மோலுக்கு ஏற்றது போல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம என்ன மோல் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த மோலுக்கு ஏற்றது போல் கட் பண்ணி எடுத்துன்னு ரிமைனிங் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அது ஒரு போர்ஷன் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது எடுத்து இப்போ நம்ம தோசை தவாவில் போட்டு எடுத்துடலாம். அவனில் வைக்கிறதுக்காக வேண்டி பாருங்கள், ஒரு பிரெட் மோல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மோலில் வந்து நம்ம லசானியாவை செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண ஒயிட் சாஸை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒயிட் சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச லசானியா ஷீட் பாருங்கள். நான் வந்து தவாவில் போட்டு ஜஸ்ட் ஒரு 2 வாத்தி போல் நான் திருப்பி விற்றுருக்கேன். இதை ப்ளேஸ் பண்ணிட்டோம். அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒயிட் சாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒயிட் சாஸ் கூட நம்ம எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெட் சாஸ்க்காக வேண்டி நான் பீட்சா சாஸ் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஜென்டில் ஆட் பண்ண போகிறோம். சாஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சாட்டே பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். நீங்கள் எத்தனை லேயர் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற போல் நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து அசம்பிள் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 லேயர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பாதி ஆஃப் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறேன், மிச்ச பாதி வந்து அப்புறமா ஆட் பண்ணுவேன். இப்போ கொஞ்சமாக அகெயின் ஒயிட் சாஸ் வந்து நம்ம மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம துருவி எடுத்துருக்கிற மொசரலா சீஸ் வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம செகண்ட் லேயர் ஆட் பண்ணலாம். செகண்ட் லேயர் ஆட் பண்ணியாச்சு. அகெயின் பீட்சா சாஸ் ஆட் பண்ணுறோம். ஒயிட் சாஸ் ஆட் பண்ணுறோம். ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அப்ளை பண்ணணும் லேயரில். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை ரிமைனிங் இருக்கிற வெஜிடபிள் அழகாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். வெஜிடபிள் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒயிட் சாஸ், ஒயிட் சாஸ் நம்ம போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம துருவி எடுத்துருக்க மொசரல்லா சீஸ் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக டாப்பில் வந்து அசம்பிள் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஒயிட் சாஸ், கொஞ்சமாக பீட்சா சாஸ். பீட்சா சாஸுங்கிறது கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு வேணால் நீங்கள் டொமேட்டோ ரெட் சாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சாஸ் பிடிக்குமோ அந்த சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சீஸ் மேலே ஃபைனலாக ஆட் பண்ணுறோம். நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ சீஸ் ஆட் பண்ணிக்கிறோம். சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம 10 மினிட்ஸ் போல் 170 டிகிரி செல்சியஸில் அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அவனில் நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். அவனில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் சீஸ்லாம் இருந்தால் நல்லா தொடச்சிட்டு வச்சுடுங்க. அவன் வந்து 10 மினிட்ஸ் போல் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். அவன் வந்து எந்த ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண லசானியாவை வந்து செட் பண்ணிடலாம். அவனில் லசானியா செட் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி கன்வெக்ஷனில் வந்து 170 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் போல் வைக்கிறேன். நம்மளுக்கு அவன் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சது. 15 நிமிஷம் கழித்து லசானியா எப்படி நம்மளுக்கு வந்திருக்குங்கிறத பொறுத்து நம்ம பார்க்கலாம். லசானியா செட் பண்ணி 15 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. அவன் வந்து என் ப்ராசஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லசானியா எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் லசானியா வந்து நம்மளுக்கு எவ்வளோ கலக்கலாக வெந்து வந்திருக்குன்னு. இந்த பர்ஃபெக்டான வெஜிடபிள் லசானியாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.